சொந்தங்களே, இப்போது நேரலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான எல்லை பதட்டம் என்பது 2 வார காலமாக தொடர்ந்து தேசிய தலைப்புச் செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தான் அந்த பதற்றத்தை குறைக்கிற வகையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சீனாவுடைய அதாவது அதிபரை சந்தித்து இன்றைக்கு பேசியிருக்கிறார். அதற்கு முன்னதாக பல சந்திப்புகளை அவர் நிகழ்த்தியதனூடாக இன்றைக்கு அந்த பதற்றம் என்பது தணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமையில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தகம் இதனால் பாதிக்கப்படக்கூடாது என்கிற அக்கறை பலருக்கும் இருக்கிறது. இப்போது இதை பற்றியும் இன்னும் இதனுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்பதை பற்றியும் நம்மிடம் விரிவாக பேச வந்திருக்கிறார். இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு பெண்ணாக ஒரு பாதுகாப்பு தொடர்பான முனைவர் பட்டத்தை சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து பெற்றவரும் இன்டர்நேஷனல் லா ஸ்ட்ராட்டஜிக் இன்ஸ்டிடியூட்டின் டைரக்டருமான கீதா மாதவன், வணக்கம். வணக்கம். இந்த பதற்றம் இன்னைக்கு ஓரளவுக்கு அந்த ஒரு ரீகன்சிலியேஷன், அந்த பகையை மறக்கக்கூடிய அளவுக்கான ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. இந்த பதற்றம் அந்த உருவான விஷயம், அதுக்கு பின்னால சொல்லப்படக்கூடிய பல விஷயங்கள். இங்க ஒரு தேசியவாத அரசாங்கம் இருக்கு, அங்கேயும் அவங்களுக்கு பல உள்நாட்டில் உள்ள பல விஷயங்களை திசை திருப்புறதுக்காக இந்த பதட்டத்தை அதிகப்படுத்தினாங்க. அதுக்கு அரசியல் காரணங்கள் இருக்கு. இங்க கூட ஜிஎஸ்டி பற்றி நிறைய ரிசன்மெண்ட், அதிருப்திகள் இருக்கு. இந்த சமயத்துல இந்த பதற்றம் செயற்கையா உருவாக்கப்பட்டதுன்னு ஒரு கருத்து இருக்கு. ஏதோ அந்த பதற்றம் இன்னைக்கு தணிஞ்சிருக்கு அப்படிங்கிறது மகிழ்ச்சியான விஷயம். நீங்க இதை ஒரு பாதுகாப்பு நிபுணரா எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்னது ரொம்ப சரியா இருக்கு. இப்போ நம்ம இந்த ஒரு பதட்ட நிலைமைக்கு நம்ம சேர்றதுக்கு முன்னால உள்ள பல விஷயங்களையும் இதை இந்த ஒரே ஒரு நிகழ்வு பார்க்காம மொத்தமா பார்க்க வேணும், கண்டிப்பா பார்க்கணும். இப்போ சைனாவும் எடுத்துக்கோங்க, நம்ம நாட்டையும் எடுத்துக்கோங்க. சைனாவுக்கு பொறுத்தவரையில அது ஒரு உற்பத்தி செய்யற நாடு. அவங்களுடைய பொருளாதாரமே மேனுஃபேக்சரிங்ல தான் நிக்குது. அப்போ அவங்களுக்கு 3 பிரச்சனைகள் உள்ள இருக்கு. முதல் பிரச்சனை அவங்களுடைய சர்வதேச சந்தையை பொறுத்தவரையில அவங்க அதை பாதுகாத்து கொள்ளணும். ஏன்னா அவங்க செய்யறதை எங்கேயாவது நிற்கணும். 2வது, அவங்களுக்கு நீங்க சொன்னது போல அவங்க நாட்டுக்குள்ள பல பிரச்சனைகள், ஆனா அவங்களுடைய மீடியா கம்ப்ளீட்டா அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால நமக்கு இங்க வெளியில வர்ற மாதிரி அங்க வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் பல பல சின்ன சின்ன பிரச்சனைகள் வெடிக்கிறதுக்கு அப்படியே தயாரா நின்றுகிட்டு இருக்கு அந்த நாட்டில். 3வது மிக முக்கியமானது, நான் சொன்னது போல அவங்களுடைய பொருளாதாரமே மேனுஃபேக்சரிங் செய்யறதுல நிற்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான தேவையானது எனர்ஜி. அதில் அவங்க 2 வகையாக தான் பெற்றுக்கொள்ள முடியும் வெளிநாட்டுல இருந்து. ஒன்று கடல் வழியா, இன்னொன்று நிலம் வழியா. இந்த 2 தான் அவங்களுடைய குறிக்கோள். இந்த 2ஐயும் வச்சுட்டு தான் அவங்களுடைய ஃபாரின் பாலிசி, அவங்க மற்ற நாடுகளோட எப்படி பரிமாற்றங்கள் செய்யறாங்க எல்லாம் அதை பொறுத்து தான் இருக்கு. அப்போ இந்த அந்த எனர்ஜி சைனாவுக்கு போனாதான் அவங்க மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அப்போதான் அவங்களுடைய ஜனங்களுக்கு அந்த பொருளாதார வளர்ச்சியும் இருக்கும். அதே சமயத்துல அவங்களுக்கு ஒரு ஸ்டெபிளைஸ்டா இருப்பாங்க. இப்போ இந்தியாவை எடுத்துக்கொள்வோம். நீங்க சொன்னது போல இது இப்போன்னு நடக்கிறது இல்லை. காலகாலமா ஒரு நாட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும்போது நாட்டு ஜனங்களை ஒன்னா சேர்க்கறதுக்கும் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை மறந்து அதுல இருந்து ஃபோக்கஸை மாத்துறதுக்கும் எப்பவுமே ஏதாவது இன்னொரு இடத்த காமிச்சு அந்த தேசப்பற்ற உண்டாக்குவாங்க. அப்போ இந்த பிரச்சனைகள் அமுகி போயிடும் கொஞ்ச நாளைக்கு. இங்கேயும் அதே மாதிரி ஒரு நிலவரம் இருக்கு. இப்போ டோக்லாம் பிளாட்டோவை எடுத்துப்போம். நம்மளை பொறுத்தவரையில நார்த் ஈஸ்ட் ஸ்டேட், நம்மளுடைய நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டுக்கும் மெயின் இந்தியாவுக்கும் அந்த ஒரு இடம் தான் முக்கியமா நமக்கு கனெக்ஷன் கொடுக்குது. 2வது, நம்மளை சுத்தி இருக்கிற நாடுகள். இப்போ நேபாள் ஆனாலும் சரி, ஸ்ரீலங்கானாலும் சரி, இந்த 2 நாடுகளும் இப்போ முதல்ல சைனா பக்கம் ரொம்ப சாஞ்ச இந்த 2 நாடுகளும் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. சைனா கிட்ட போறதுனால அவங்களுக்கு கிடைக்கிறத விட இழப்பு தான் அதிகமா இருக்குன்னு. அதனால இப்போ எல்லாம் அந்த சுத்தி இருக்கிற சின்ன நாடுகள் எல்லாம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்தியாவை எடுத்துக்கணும்.
நீங்க கூட பார்த்துருப்பீங்க 1961 போற ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. 1961 இருந்த இந்தியாவும் இன்னைக்கு இருக்கிற இந்தியாவும் ரொம்ப ரொம்ப மாறுதலான ஒரு நாடு. சைனாவை பொறுத்தவரை சைனாவுக்கு உடைய வளர்ச்சி நம்ம அந்த வளர்ச்சி இல்லை, ஆனாலும் நமக்கு ஒரு வளர்ச்சி இருக்கு. தென்கிழக்கு ஆசியாவில் இப்போ 3 முக்கியமான பவர்ஸ், 3 முக்கியமான நாடு: சைனா, ஜப்பான், இந்தியா. இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து யூஎஸோட சேர்ந்து நம்ம நேவல் எக்ஸசைஸ் இப்போதான் முடிச்சோம், மலபார் எக்ஸசைஸ். அதனால நம்ம கொஞ்சம் அப்புறம் நமக்கு ஆஸ்திரேலியாவில் இப்போ புதுசாக நிறைய வர்த்தக அக்ரிமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்து சைனாவுக்கு ஒரு கவலை இருக்கு. சைனாவுக்கு அவங்க இந்த கடல் வழியா வர்ற எனர்ஜி, ஆயில், அவங்க இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையானதை எக்காரணம் கொண்டும் வேற ஒரு நாடு அதை நிறுத்தவோ குறைக்கவோ கூடாதுங்கிற பயமும் இருக்கு. அது அதே சமயத்துல இந்தியாவை பொறுத்தவரை 2 நாடும் அணுசக்தி ஆயுதங்கள் வச்சிருக்கிற நாடு. இப்போ நீங்க டிவியில பார்த்துருப்பீங்க, சைனாவுக்கு இவ்வளவு, இந்தியாவுக்கு இவ்வளவு, இத்தனைன்னு போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. இதுல ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா நம்ம இப்போ இனிமே எந்த நாடும் கன்வென்ஷனல் வார்ஃபேர் நம்ம சொல்லுவோம், அதாவது நேருக்கு நேர் போர், அது இன்னும் எந்த நாடும் இறங்குறதா இல்லை. உலக மகாயுத்தம், 2வது மகாயுத்தம், அந்த மாதிரி எல்லாம் இனிமே. காரணம் எந்த நாடும் இப்போ தன்னுடைய பொருளாதார நஷ்டத்தை ஒரு போர் மூலமா வர அந்த நஷ்டத்தை எந்த நாடும் இப்போ விரும்பாது. சைனா எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் இந்தியாவை விட அதுக்கும் நஷ்டம் வரும். ஒரு பக்கம் அதனுடைய ஜனங்கள் அவங்க சாவு, அந்த போர்னால நடக்கிற பல பிரச்சனைகள், அது ஒரு பக்கம் இருந்தாலும் பொருளாதாரமாக இப்போ வர்ற நஷ்டம் நாடுகளுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால யாருமே இப்போ அந்த மாதிரி நேருக்கு நேர் போர்ல போகும். 2வது, சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில போர் வந்தா நான் சொன்ன மாதிரி தென்கிழக்கு ஆசியா முழுசுமா பாதிக்கப்படும், பொருளாதாரம் நஷ்டம் எல்லாம். ஆனா அதோட நிக்காது, உலகத்துல எல்லா இடத்துலயும் அதோடைய பாதிப்பு தெரியும். அதனால எல்லா நாடுகளுமே இதை எப்படியாவது தணிக்கணும், இல்லை இதை எப்படியாவது குறைக்கணும் தான் எதிர்பார்ப்பாங்க. இப்போ 2 பேர் சண்டைக்கு நிற்கும் போது ஒருத்தர் முகம் கூட அந்த இடத்துல அசிங்கப்படாம எப்படி வெளியில வர்றது, அதுதான் இப்போ முக்கியம். சைனாவும் இப்போ தன்னைய ஒரு வல்லரசா காமிக்குது. அப்போ தான் குறைஞ்சி இறங்கி வர்ற மாதிரியும் காமிக்க முடியாது. 2 காரணம், ஒன்று உலக அளவுல, இன்னொன்று தன்னுடைய ஜனங்கள் பொறுத்தவரை. அதே போலதான் இந்தியாவும் இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இந்த நான் சொன்ன மாதிரி தென்கிழக்கு ஆசியாவில் இப்போ இந்தியாவும் தன்னை ஒரு முக்கியமான நாடை காமிக்கும் போது நம்மளும் கடகடன்னு இறங்கி வந்துட முடியாது. 1961 நம்ம அப்போதான் இண்டிபெண்டன்ஸ் பெற்று அப்போதான் வளரும். அப்போதான் நேரு பிரைம் மினிஸ்டரா பண்ணிட்டு இருக்காரு. அப்போதான் நம்ம யோசிக்கிறோம், பஞ்சி நானலைன் எல்லாம் நடக்குது. இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது நம்ம கிட்ட, அக்ரேரியன், அதாவது முழுக்க ஒரு விவசாய நாடாவே நம்மள அந்த கொலோனியல் பவர்ஸ் சொல்லுவோமே, அந்த அவங்க நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டாங்க. இப்போ அப்போதான் நம்ம வளர்றோம். அப்போ 1961 வேற. இன்னைக்கு இந்தியா மற்ற நம்மளை சுற்றி இருக்கிற நாடு, பாகிஸ்தானாக இருக்கட்டும், நேபாளாக இருக்கட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், தள்ளி போனால் மலேசியா இருக்கட்டும், சிங்கப்பூர் இருக்கட்டும், வியட்நாம் இருக்கட்டும், அதுக்கும் மேலே போனால் ஆஸ்திரேலியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இப்போ இந்தியாவை பார்க்குற விதமே வேற. ஸோ அது இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்துல இருந்து இன்னொரு அந்த குறிப்பாக அந்த பிரச்சனைக்கு நீங்கள் இது மட்டும் காரணம் இல்லை, இதுக்கு முன்னாடியே அந்த ஒரு முரண்பாடு தொடங்கிடுச்சுங்கிறத அழகா சொன்னீங்க. அதாவது அந்த 1 பெல்ட் 1 ரோடுல இந்தியா மட்டும் பங்கெடுக்கல. அதாவது அந்த சீனாவுடைய எனர்ஜி தேவைகளை, நீங்க சொன்ன மாதிரி எரிசக்தி தேவைகளை சாலை வழியாக கொண்டு வர்றது, வர்த்தகத்தை சாலை வழியா நடத்துறது. அதாவது அவங்களுக்கு கடல் வழியா எல்லாமே நடந்துட்டு இருக்கு, சாலை வழியா உருவாக்க நினைக்கிறாங்க.
அப்போ அந்த ரோடு வழியா உருவாக்க நினைக்கும் போது அதுக்கு இந்தியா ஒரு சின்ன முட்டுக்கட்டையா இது பண்றாங்க. அப்போ பல பாதுகாப்பு நிபுணர்கள், எனக்கு நினைவில்லை பேருக்கு சரியா நினைவில்லை, அவங்க என்ன சொல்றாங்க, சைனா தன்னுடைய ப்ராப்ளம்ஸை அவுட் சோர்ஸ் பண்ண நினைக்கிறது இந்த ஒன் பெல்ட் ஒன் ரோடு மூலமா. ஸோ இந்தியாவுடைய இது வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஒரு வியூகம் மாதிரி அதை ரெசிஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. இதுல எந்த அளவுக்கு இந்த எல்லா விஷயங்களோட ஒரு கல்மினேஷனா ஒரு உச்சகட்டமா இந்த பிரச்சனைகள் இப்ப வந்ததா அப்படி பார்க்க முடியுமா? சைனாவும் இந்தியாவும் பொறுத்தவரையில வர்த்தக ரீதியில பார்த்தா சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் நல்ல ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு. அப்ப இது ஏன் இப்போ வெடிச்சது, அதுதான் நீங்க கேக்குறீங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இப்போ நான் சொன்னது போல காலனைசேஷன் நடந்ததுனால இப்போ எல்லை கோடுகள் இருக்கு நாடுகளுக்குள்ள, அது வந்து ரெண்டு நாடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சரின்னு எடுத்த முடிவு கிடையாது. யாரோ வரைஞ்சி வச்சுட்டு அந்த காலத்துல வந்து அந்த இண்டோ சைனா வார் அது இதெல்லாம் நடந்து எங்கெங்கயோ லைன் போட்டுட்டு போயிட்டாங்க அவங்க. அதனால நமக்கு எப்பவுமே கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. அது பாகிஸ்தானோடையும் இருக்கு, சைனாவோடையும் இருக்கு, மற்ற பிரச்சனைகள் டிபெட் பிரச்சனை இருக்கு, காஷ்மீர் பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் இருக்குது. இது இங்க இல்லை, எல்லா இடத்துலயும் அங்க ஆப்பிரிக்காலையும் அதற்கு பிரச்சனை இருக்கு. காலனைசேஷனுடைய ஒரு எஃபெக்ட் இருக்கு. இப்போ இது இப்போ ஏன் வந்ததுன்னு நீங்க முதல்ல சொன்ன மாதிரி பல மற்ற காரணங்கள் இருக்கு. இதுல முக்கியமா பூட்டானுக்கும் இந்தியாவுக்கும் ரொம்ப நல்ல உறவு இருக்கு. இப்போ நமக்கு நேபாள், ஸ்ரீலங்கா, சைனா பக்கம் ஒரு சாயிற ஒரு ஒரு டெண்டன்சி ஒரு இருக்கிறதுனால நம்ம வந்து அவங்களோட அடிக்கடி பேச்சுவார்த்தை பண்ணி அந்த பேலன்ஸ் பண்ணி, அவங்களும் எல்லா நாடுமே தங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் சுய இதை தான் பார்த்துக்கணும். அதனால நேபாளுக்கு சரி இந்தியாவிலேருந்து வர்றது சொல்லி சைனா கிட்ட வாங்கலாம், சைனாலேருந்து வருதுன்னு சொல்லி இந்தியா கிட்ட வாங்கலாம், பேலன்ஸ் பண்ணுறாங்க. ஸ்ரீலங்காவும் அப்படிதான். ஆனால் பூட்டான் முழுக்க முழுக்க இந்தியா சார்ந்து தான் இருக்கு. அப்போ பூட்டானுடைய அந்த டெரிட்டோரியல் சாவர்னிட்டின்னு சொல்லுவோம், அதுக்கு தமிழ்ல அதாவது எல்லை இறையாண்மை. அது பொறுத்தவரையில இந்தியா வந்து பூட்டானுக்கு அந்த ஒரு நண்பனா, பூட்டான் வந்து இந்த மாதிரி அந்த ஒரு பிரச்சனை வருதுங்கும் போது இந்தியா வந்து அந்த இடத்துல வந்து நின்னுது. ரெண்டாவது, இந்தியா நானே ஒரு ஆர்டிக்கல் அதை பற்றி எழுதியிருக்கேன். அடிக்கடி நான் வெளிநாடுகளில் கான்ஃபரன்ஸஸ்க்கு போகும்போது நான் பார்த்ததுன்னா எல்லாரும் என்னுடைய ஆப்கானிஸ்தான் நண்பர்கள், மற்ற நண்பர்கள், நேபாள் நண்பர்கள், இங்கே இந்த நான் சொன்ன மாதிரி தென்கிழக்கு நாட்டில் உள்ள மற்ற நண்பர்கள், நிபுணர்கள் என்கிட்ட கேட்குது, ஏன் இந்தியா வந்து ஒரு இந்த ஏரியாவில் இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ஏன் ஒரு முக்கியமான ரோல் எடுக்க மாட்டேங்கிறது, ஏன் தயங்குறாங்க? தெற்காசியாவில் சொல்லலாம். ஏன் அந்த ரோல் எடுக்குது? ஏன்னா நீங்க வந்து ஒரு வல்லரசு, உங்க பாப்புலேஷன் அவ்வளோ இருக்கு, உங்க இப்போ லாஸ்ட் 20-30 இயர்ஸா நல்ல growth இருக்கு. ஆனா நீங்க எப்பவுமே கொஞ்சம் விலகி, கொஞ்சம் இறங்கி, கொஞ்சம் பின்வாங்குறீங்க. ஏன் அந்த ஒரு முன்ன நிற்க மாட்டேங்கிறீங்க? அதை பத்தி நான் எழுதியிருக்கிறேன். நம்மளுடைய ஃபாரின் பாலிசியும் அப்படிதான் இருந்தது. அனாவசியமா இன்னொரு நாட்டில் தலையிடக்கூடாது, உள்நாட்டு பிரச்சனையில போய் நம்ம கை வச்சு அங்க அதை யூஸ் பண்ணி நம்மளுடைய இதை இறக்கக்கூடாது. பல நாடுகள் அந்த மாதிரி பண்றாங்க. ஆனா இந்தியா வந்து அதை வந்து அந்த மாதிரி ஒரு பாலிசி எடுக்கல. அதனால இந்த கேள்விகள் வர 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 நம்ம வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கோம். அது தீவிரவாத விஷயத்துலையும் நம்ம பல கோணங்கள்ல விமர்சனம் வந்தது. நம்ம ரொம்ப சாஃப்டா இருக்கிறோம், நம்ம மற்ற பிரச்சனைகள் போறது இல்லை. எவ்வளோ நாள் தான் நான் உண்டு, நான் என் நாடு உண்டுன்னு நம்ம உட்கார முடியாது. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த கொஞ்சம் வருஷங்களாக இந்தியா வந்து இன்னொரு பெரிய லெவலுக்கு தன்னை வந்து இந்த சைனாவுக்கும் அடுத்தபடியாகவோ இல்லை சைனாவுக்கு நிகராகவோ தன்னை நினைச்சு இப்போ செயல்படுது. இதுவும் சைனாவுக்கு வந்து ஒரு இரிட்டேஷன். இதுவரைக்கும் ஒரு அளவுக்கு நின்னது இப்போ பொருளாதார ரீதியில நம்ம சைனாவோட ஈக்குவல் ஆகிறதுக்கோ அதுக்கு அந்த அளவு வளர்றதுக்கோ ரொம்ப நாள் ஆகும். நம்ம பாப்புலேஷன் அவங்க பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனா
நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ற இமேஜ் நம்ம எப்படி நம்மளை காமிச்சிக்கணும்னா, இப்போ வந்து இந்தியா வந்து ஆமா இந்த நீங்க சொல்ற தெற்கு ஆசியால நம்ம வந்து ஒரு அளவுக்கு நம்மளுடைய பொசிஷனை நம்ம காமிச்சிக்கிறோம். அப்புறம் இன்னொரு பிரச்சனை, இவ்வளோ வருஷமா இந்தியா வந்து ஒரு அளவுக்கு பேலன்ஸ்டா போய்கிட்டு இருந்தோம். அப்புறம் உங்களுக்கே தெரியும், இந்த நியூக்ளியர் அக்ரிமெண்ட்டு பல இது, அப்புறம் 9/11க்கு அப்புறம் அமெரிக்கா இந்தியா டெரரிசம் இது தீவிரவாதத்தினால பல இடங்களில் நம்ம ஒன்றா யோசிச்சு சந்திச்சு பேசி, அப்போ சைனாவுக்கு ஒரு பயம், எங்கே அமெரிக்கா பக்கம் இந்தியா அதிகமாக சாஞ்ச அதிகமாக அவங்கள உள்ள இந்த ஏரியாவுக்கு. ஆக்சுவலி நீங்கள் ஜியாகிரஃபி பார்த்தீங்கன்னா சைனா தான் நமக்கு வந்து நெய்பர், நம்மளோட பக்கத்தில் இருக்கிறது சைனா. அமெரிக்கா எங்கேயோ இருக்குது. அப்போ இங்கே நமக்கு இருக்க வேண்டிய பிரச்சனைகளை நம்ம இங்கே தீர்த்து கொள்ளணும்னு சைனாவுடைய அபிப்பிராயம். நீங்கள் எதுக்கு அமெரிக்காவை இங்கே விடுறீங்க? ஏன்னா அதுக்கு சைனாவுக்கு எப்பவுமே அமெரிக்காவுடைய ஒரு ஒரு முக்கியத்துவம், அவங்களுடைய பலம், அவங்களுடைய கப்பல்கள், இதெல்லாம் பார்த்து சைனாவுக்கு எப்பவுமே பிரச்சனை. அதனால தான் சவுத் சைனா சீலையும், ஏன்னா ஜப்பான் வந்து யூஎஸ்ஏவுடைய அலை, அவங்க வந்து மிலிட்ரி அலை கூட, அவங்க பேசஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ சைனா வந்து என்ன ஃபீல் பண்ணுதுன்னா, என்ன சுற்றி ஒரு வளையம் போட்டுக்கிட்டு இருக்குது யூஎஸ்ஏ. எப்படி நம்ம இந்தியாவில் சொல்கிறோமோ சைனா நம்மளை சுற்றி ஒரு வளையம் போடுது, அதே மாதிரி சைனாவுக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது, அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருக்குது, நம்மளை சுற்றி ஒரு வளையம் வருது. அதனால தன்னை பாதுகாத்து கொள்ளணும். திடீர்னு எல்லா இடத்துலயும் அடைச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யறது? எனர்ஜிக்கு என்ன செய்யறது? நம்ம எப்படி நம்ம நாட்டு பொருளாதாரத்தை ஒரு லெவல்ல நிறுத்துறதுங்கிற ஒரு பயத்தினால இதெல்லாம் சேர்ந்துதான் கடைசியில ஒரு சின்ன விஷயத்துல முன் வந்துருச்சு. கரெக்ட். இப்போ நீங்க சொன்ன அந்த வளையம் போடுற விஷயத்துக்குள்ள பேச ஆரம்பிச்சா, இப்போ எப்படி இந்தியா அந்த ஒரு பூமாலை மாதிரி அங்கங்கே அம்பந்தோட்ட துறைமுகத்துல, ஸ்ரீலங்காவில், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்தபோது, இப்போ அதுக்கு மாற்றா இப்போ இந்தியாவில் இந்த சாகர் மலை, தமிழ்நாட்டில் கூட சீர்காழி, இணையம்ல எல்லாம் துறைமுகம் கட்டுறது, இந்த மாதிரி, அதாவது இந்தியாவும் அவங்க எந்த அளவுக்கு எனர்ஜி செக்யூரிட்டியை புஷ் பண்ணுறாங்களோ, எரிசக்தி பாதுகாப்பை புஷ் பண்ணுறாங்களோ சீனா, அதே அளவுக்கு நம்ம எரிசக்தி பாதுகாப்பை அதிகப்படுத்தணும், எனர்ஜி செக்யூரிட்டி. அதுக்கான பல விஷயங்களை ஸ்ட்ராட்டஜிக்காக வியூக ரீதியாக பண்ணுறாங்க. ஆமாம், இந்த விஷயங்கள் எப்படி இன்னும் ஒரு 10-20 வருஷத்துல இன்னும் அதிகமான கான்ஃப்ளிக்ட், முரண்பாடுகளை உருவாக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை அது ஒரு ரீகன்சிலியேட்டரி, ஒரு பகை மரபு, இப்போ ஒரு ஒரு எஸ்கலேஷன் பண்ணி டீஎஸ்கலேஷன் பண்றாங்க, ஒரு முரண்பாடை உச்சகட்டத்துக்கு கொண்டு போய் அப்புறம் தணிக்கிறாங்க, அந்த மாதிரியான ஒரு, நீங்க சொன்ன மாதிரி போரை யாரும் விரும்பல, போர் வந்தால் 2 பொருளாதாரத்துக்குமே பாதிப்பு, 2 பேருமே ரொம்ப வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில அந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிற மாதிரி போவாங்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க அடுத்த 10-20 வருஷம்? இப்போ நீங்க வந்து ஒரு விஷயம் முக்கியமா நம்ம மறந்துடுறோம். நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கு பேசும்போது, செக்யூரிட்டி பேசும்போது சில சாதாரண விஷயங்களும் மறந்துடுறோம். முதல்ல நம்மளுடைய ஜியோகிராபிக்கல் கான்டெக்ஸ்ட், நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம். ரெண்டாவது நம்ம நாட்டுடைய ஷேப், சுற்றி இருக்கிறது, இதெல்லாம் வந்து நிறைய பேர் நான் பார்க்குறேன், அதெல்லாம் விட்டுறேன். இப்போ சைனா மேப்பை எடுத்துக்கோங்க, இந்தியா மேப்பை எடுத்துக்கோங்க, கோஸ்ட் லைனை எடுத்துக்கோங்க. இப்போ சைனாவுக்கு கோஸ்ட் லைன், அதாவது கடல் வழியாக வரக்கூடிய கடலுக்கு அவங்க போகக்கூடிய இடங்கள் எவ்வளவு. இந்தியா வந்து கடவுளுடைய ஒரு இதாக என்னன்னு தெரியல, ஆனால் இந்தியாவுக்கு இவ்வளோ பெரிய கோஸ்ட் லைன் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம இதுவரைக்கும் அதை வந்து சரியா இல்லை, முழுமையா அதை நம்ம உபயோகப்படுத்தலை. இப்போ நம்ம பொருளாதாரம் வளர்ந்து வர்றதுனால, இப்போ நம்ம வந்து உலக மேடையில் நம்மளை முக்கியமாக காமிக்கணும்னு ஒரு ஆசை வந்திருக்கு, ஒரு தேவையும் வந்திருக்கிறதுனால நம்ம இப்போ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க,
ஹம்பன் டோட்டா என்ன பொறுத்தவரை, இது பலர் ஒத்துக்கொள்றாங்களோ இல்லையோ, என்ன பொறுத்தவரை ஹம்பன் டோட்டா வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரு பாடம். என்ன பாடம்னா, சைனா கிட்ட கொடுத்தா என்ன நஷ்டங்கிற பாடம். ஹம்பன் தோத்தா வேற ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான் ஹம்பன் டோட்டா என்ன பொறுத்தவரை. அதனால அதை பெருசா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. பாகிஸ்தான்ல கட்டுறாங்க. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லும்போது, அதாவது தமிழ் அதை உள்கட்டமைப்பு அதை பொறுத்தவரையில சைனா நல்லாவே செய்து கொடுக்கும். எந்த நாட்டுக்கும் ரோடு போடுறது, பில்டிங் கட்டுறது. நான் ஸ்ரீலங்காவுக்கு பல தடவை போயிருக்கேன். பெரிய பெரிய கான்ஃபரன்ஸ், பயங்கரமா இடங்கள் வாங்கி பெரிய கான்ஃபரன்ஸ் ஹால்ஸ் கட்டுறது, பெரிய போர்ட்ஸ் கட்டுறது, லேண்டிங் ஸ்ட்ரிப் கட்டுறது எல்லாம் பண்றாங்க. ஆனா அவங்க உண்மையிலேயே அதை இலவசமா பண்றாங்களா? நீங்க திருப்பி பணம் கொடுக்க வேணாம்னு சொல்லாத கூட ஒரு ஆப்ளிகேஷன் உங்க மேல உண்டாக்குறாங்க. அந்த ஆப்ளிகேஷன்னால இன்னைக்கு ஸ்ரீலங்கா எந்த நிலைமையில இருக்குது, அந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு மற்ற நாடுகள் எல்லாம் இப்போ யோசிக்கிறாங்க. நேபாள் யோசிக்குது, நம்ம உண்மையிலேயே சைனா பக்கம் சாஞ்சா நமக்கு கிடைக்கிற லாபங்களை விட நமக்கு வர நஷ்டங்கள் தான் அதிகமா இருக்குமோன்னு யோசிக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்ததே ஹம்பன் டோட்டா தான். இப்போ ரெண்டாவது இதுக்கு வரும். நான் சொன்னது போல, ஆமா நமக்கு வந்து இப்போ நீங்க அந்த காலத்து வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் நினைக்கிறேன் தெற்கு நம்ம நாட்டுடைய தெற்கு பாகங்கள்ல இருந்து மேரிடைம் கடல் குறிப்பா, ஆமா நம்ம பல நாடுகளுக்கு போயிருக்கிறோம். நிறைய வர்த்தக நம்ம பழைய வரலாறுல தான் இருக்கு. அது நம்ம அவ்வளவா கண்டுக்கிறது இல்லை, நமக்கு அது ஒரு பழக்கம். அதனால அது அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. நம்ம புதுப்பிக்கிறோம், பழைய இதை திருப்பியும் கொண்டு வரோம், உயிர்ப்பிக்கிறோம், அவ்வளவுதான். நீங்க இப்போ சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். அந்த கடல் சார்ந்து யோசிக்கிற விஷயம் வந்து இந்த ஆஃப்டர் காலனைசேஷன், காலனி மயமாக்கத்துக்கு பிறகு அந்த பியூரோக்ரஸிக்குள்ள அந்த சிந்தனை இல்லாம போயிடுச்சா? அந்த மாதிரி எதுவும்? ரொம்ப சிம்பிள். டெல்லியில பல பேர் கடலை பார்த்தது இல்லை. இந்த நாட்டுக்கு கடல் எவ்வளவு முக்கியம்னு அவங்களுக்கு புரியல. அவங்க வந்து டெல்லியில உட்கார்ந்துட்டு அவங்க வந்து ஹிமாலயா பக்கம் தான் பார்க்குறாங்க. கொஞ்சம் இறங்கி வந்து இந்த பக்கமும் பாருங்க. அதனாலதான் என்ன மாதிரி நான் வந்து முக்கியமா இந்த இன்ஸ்டியூட், இந்த ஸ்ட்ராட்டஜிக் இன்ஸ்டியூட் இங்க தொடங்கினதே விந்தியா மவுண்டன்ஸ், அந்த விந்தியா ரேஞ்ச் இருக்குல்ல உங்களுக்கு, அந்த அந்த மவுண்டன்ஸுக்கு சவுத்துல இருக்கிறது, சவுத்துல இருந்து பாருங்க எப்படி நாடு இருக்குன்னு. ஸோ இப்படி இந்த பக்கத்தை நீங்க கொஞ்சம் தலையா யோசிச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த நாட்டுடைய பொருளாதாரத்துக்கும் இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்கும் நல்லது, ரொம்ப முக்கியம். அதனாலதான் நாங்க வந்து இங்க வந்து இந்த சதர்ன் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது தெற்கு நாட்டுடைய தெற்கு பாகத்துல, இந்த தென் பாகத்துல இருந்து என்ன எப்படி தெரியுதுன்னு கொஞ்சம் பாருங்கன்னு சொல்றதுக்கு தான் நாங்க இங்கெல்லாம் இங்கே இருந்து இங்கேருந்து எழுதிக்கிட்டு இங்கேருந்து போய் மற்ற நான் டெல்லிக்கு போகிறதோ இல்லை வெளிநாட்டுக்கு போய் பேசுகிறதோ. அப்போ வெளிநாட்டில் பேசும்போது நான் அது அடிக்கடி பார்க்குறேன். இந்த கான்ஃபரன்ஸில் வந்து நான் என்னுடைய பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணும்போது அங்கே இருக்கிறவங்கலாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஓ இப்படியெல்லாம் இருக்கா? இந்த ஒரு பைரசி ஒரு 4-5 வருஷம் முன்னால் உங்களுக்கு தெரியும், பைரசி ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது, அதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அப்போ வந்து நான் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணும்போது அங்கே இருந்த இஸ்ரேல் நிபுணர்களும் ஆப்பிரிக்கா நிபுணர்களும், ஓ இவ்வளோ நேவல் ஒர்க் பண்ணியிருக்கான், இவ்வளோ கோஆர்டினேஷன் இந்தியா பண்ணியிருக்குதா, ஓ நம்ம இந்திய கப்பல் ஏடன்ல எல்லாம் போயிருந்ததா, அந்த இடத்த நீங்கள்லாம் பாதுகாத்தீங்களா, அவங்க ஆச்சரியமா சொன்னாங்க. காரணம் டெல்லியிலேருந்து போகிறவங்க வந்து அவங்களுக்கு அந்த ஒரு இந்த ஒரு பெனின்சுலான்னு சொல்லுவோம், அந்த பெனின்சுலருடைய அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் டெல்லியில் இல்லாததான் காரணம். நமக்கு கடல் முக்கியங்கிறது டெல்லியில் உட்கார்றவங்களுக்கு நம்ம திருப்பி எடுத்து சொல்லணும். எவ்வளோ முக்கியங்கிறது அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக அவங்கள உணர வைக்கணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க சொன்ன இது இந்த கடல் சார்ந்தே நம்ம பேசணும் அப்படின்னா, இப்போ ஓரளவுக்கு அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி. இப்போ அந்த சிந்தனை
உங்களை மாதிரி பாதுகாப்பு நிபுணர்கள்லாம் தொடர்ந்து சொல்ல அதை பற்றி யோசிச்சிருக்காங்க. இப்போ ஈரானோட கூட ஒரு துறைமுகம் கட்டுறதுக்கான ஒத்துழைப்பு அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போயிருக்காங்க. அதாவது இன்னும் ஒரு படி மேலே அவங்க சீனா கடல் சார்ந்து யோசிக்கிறாங்க, ஸோ நம்ம ஒரு படி மேலே யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்ன அந்த வர்த்தகம் சார்ந்த விஷயங்கள், அதாவது ட்ரேட் டெபிசிட் என்ன சொல்கிறாங்கன்னா $51 பில்லியன் அளவுக்கு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில, குறிப்பாக தொலைத்தொடர்பு டெலிகாம் எக்யூப்மெண்ட்ஸ் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அதிகபட்சமாக நம்ம சீனாவை சார்ந்து இருக்கோம். அதாவது இப்போ நடக்கக்கூடிய தொலைத்தொடர்பு புரட்சி எல்லாத்துக்கும், அது ஜியோவாக இருக்கட்டும், ஜியோவோட எக்யூப்மெண்ட் எல்லாத்துக்கும் சீனாவை சார்ந்து தான் இருக்கிறோம். அப்போ இன்னொரு பக்கம் சும்மா தேசியவாதம் அப்படிங்கிற பேரில் இந்த விஷயங்களை மறைச்சிட்டு சும்மா கோஷம் போடுறது, அதெல்லாம் பெரிய அர்த்தம் இல்லாததுன்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு பாதுகாப்பு நிபுணர். அந்த விஷயங்கள் எப்படி இந்த முடிவுகளை, அதாவது இந்த தணிப்புக்கு இந்த ரெண்டு நாடுகளும் இன்னும் இணக்கமாக இன்னும் எவ்வளோ இன்னைக்கு பேசியிருக்காங்க, இந்த அஸ்தானா கன்சென்சஸ் பற்றி பேசியிருக்காங்க. கடைசியில் கஜகஸ்தானில் சந்தித்த போது ரெண்டு விஷயம் நம்ம பேசினோம். ஒன்று டெவலப்மெண்ட் பார்ட்னர்ஷிப், இன்னொரு பக்கம் அது வளர்ச்சி சம்மந்தப்பட்ட ஒத்துழைப்புகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்முடைய வித்தியாசங்கள் அல்லது முரண்பாடுகள் ஒரு சர்ச்சையாவோ ஒரு மோதலாவோ போயிடக்கூடாது. டிஃபரன்சஸ் ஷுட் நாட் பிகம் டிஸ்பியூட்ஸ் அப்படிங்கிற விஷயம். இது எல்லாத்துக்கும் பின்னால இந்த பெரிய பொருளாதார கணக்கு இருக்கு அப்படின்னு அது அவங்க புரிஞ்சுட்டு தான் இந்த விஷயங்களை பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அதை பத்தி என்ன? ஆமா, அதாவது இங்கிலீஷ்ல நான் வந்து அடிக்கடி சிரிச்சுக்கிட்டே சொல்றது என்ன, இட்ஸ் ஆல் அபவுட் மணி. அதாவது எல்லாமே வந்து கடைசியில ஒரு நாட்டுக்கு அதோடைய பொருளாதார வளர்ச்சி இருந்தாதான் ஒரு நாட்டுல மற்ற எல்லாமே நடக்கும். அதனால நீங்க சொன்னது போல டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கலாம், நம்ம ஒரே கோணத்துல பார்க்காம இருக்கலாம், பல காரியங்கள்ல நம்ம வேற விதமா யோசிக்கலாம். ஆனா டிஸ்பியூட் வரக்கூடாது. ஏன்னா அது யாருக்குமே அதனால ஒரு லாபம் கிடையாது. எல்லை கோடுகளாக இருக்கட்டும், வர்த்தகமா இருக்கட்டும், மற்ற ஆனா இன்னொரு விஷயம் நம்ம அடிக்கடி இந்த தருணத்துல மறந்துடுறோம்னா, பல விஷயங்கள சைனாவும் இந்தியாவும் ஒத்துழைப்போட தான் இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. நம்ம வந்து எப்பவுமே நம்ம அண்ட வீட்டுக்காரங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அது இது நீங்க சொன்ன மாதிரி இந்த மீட்டிங் தோவல் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் தோவலும் அவங்களுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் யானும் இன்னைக்கு பேசிக்கிறது இருந்து நல்லா தெரியுது. தலைவர்கள், அரசியல்வாதிகள், ஜெனரல், ஆர்மி ஜெனரல்கள் இவங்க எல்லாம் எப்பவுமே பேசும்போது அவங்களுடைய நாட்டு மக்களுக்கு தான் பேசுறாங்க வெளியே, அவங்க வந்து அடுத்த நாட்டு மக்களுக்காக பேசுறாங்க. அதனால சைனால இருக்கிறவங்க 61 மறக்காதீங்கன்னாங்க, நம்ம தலைவர்கள் நாங்க வந்து இறங்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு ராஜநீதி. அது மாதிரி நடக்கும். பட் அதனால ரெண்டு நாடு வந்து எதிரும் புதிருமா நின்று போர் போவாங்க. இது நான் வந்து அன்னைக்கு நான் இது சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அது நிச்சயமா நடக்காதுன்னு நான் வந்து அணித்தரமா யோசிச்சது வந்து ரெண்டு நாடும் போர் போகாது. ஏன்னா பல நஷ்டங்கள் அதனால வரும். முக்கியமா வந்து சைனா இந்தியா எதுக்கு போகணும்? ரெண்டு பேரும் சமமா இருந்து அப்படியே அவங்க காரியங்களை சாதிச்சுக்கலாம். இருக்கிற இந்த சின்ன பின் பிரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சின்ன நெருடல்கள், அதை வந்து அப்படியே பேசி தீர்த்துக்கலாம். ட்ராக் 2 டயலாக், ட்ராக் 1 டயலாக் எல்லாம் தெரியும். மினிஸ்டர் டு மினிஸ்டர் பேசுவாங்க, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் டு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், டெலிகேஷன் டு டெலிகேஷன், இப்படி எல்லாம் மெதுவா அது கொஞ்சமா அந்த புகைச்சலை இறக்கி அப்புறம் ஒரு சாமானிய நிலைக்கு வருவாங்க. இதெல்லாம் எதிர்பார்த்தது தான். இதுல இன்னும் என்ன இதுல பிரச்சனை, எனக்கு எப்பவுமே இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அனாவசியமா நம்மளுடைய மீடியா வந்து அதை வந்து ஊதி பெருசாக்கிடுறாங்க. அந்த காலத்துல இது வந்து பேப்பர்ல அடுத்த நாள் நம்ம படிச்சுட்டு ஓஹோ இப்படியா சரின்னு சொல்லிட்டு பேப்பரை மடிச்சு வச்சுட்டு நம்ம காரியங்களுக்கு போயிடுவோம். இப்போ நம்ம என்ன பண்றோம், 24 மணி நேரம் லூப்ல பார்த்துக்கிட்டே இருக்கோம். யாரோ அலறிக்கிட்டே இருக்காங்க டிவில 24 மணி நேரம்.
இப்படி நடந்து போகுதுன்னு அலறும் போது அது ஒரு பதற்றத்தை பொதுஜனங்களுக்குள்ள உண்டாக்கி அது ஒரு மாதிரி ஒரு புகைச்சலை உண்டாக்கி ஒரு தேவை இல்லாத அளவுக்கு அதை கொண்டு போய் நிறுத்திடுறாங்க. நான் வந்து இது முக்கியம் இல்லைன்னு சொல்ல, டோக்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப மிக பிரச்சனையா போயிருக்கோம். ஆனா ரெண்டு நாடுகளும் ரொம்பவும் நிதானமாக ரொம்பவும் யோசிச்சுதான் கையாண்டிருக்காங்க. இது வந்து வெளியில தெரியாத காரணம் நான் சொன்னது போல அரசியல்வாதிகள் தலைவர்கள் அவங்க வந்து அவங்க நாட்டு மக்களுக்காக சில விஷயங்களை சில விதமா சொல்லுவாங்க. நம்ம ஒரேடியா வந்து உடனே இறங்கி வந்து காமிக்க முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இங்க சொல்ல விரும்புறேன். சைனாவை எடுத்துக்கோங்க. இப்ப நான் சொன்னது பொருளாதார நஷ்டம், நான் சொன்னது போர்னால வர நஷ்டம். சைனாவுக்கு இன்னொரு நஷ்டம். அது வந்து தன்னை வந்து ஒரு இங்க ஒரு முக்கியமான ஒரு சக்தியா காமிக்கிற இடத்துல, ஒரு மேஜர் பவரை காமிக்கிற இடத்துல இந்த மாதிரி இன்னொரு நாட்டுல போய் இது பண்ணி டைரக்டா பண்றது, அதோடைய இமேஜ் இருக்கு பாருங்க, அதுக்கும் மகா பாதிப்பு வரும். நம்ம ஏற்கனவே மனித உரிமைகள்ல அவங்களுக்கு கெட்ட பேரு நிறைய இருக்கு. இப்போ வந்து இந்த மாதிரி இவங்க பண்ணா இந்த நான் சொன்ன பல சின்ன நாடுகள் நம்ம சுற்றி இருக்கிறது, சின்னதுன்னா நான் வந்து பொருளாதாரத்தில் சைஸில் தான் சொல்கிறேன். பாகிஸ்தானாக இருக்கட்டும், நேபாளாக இருக்கட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், வியட்நாமாக இருக்கட்டும், சுற்றி மலேசியா, சிங்கப்பூர், இவங்க எல்லாம் நம்ம அவங்கள பெருசாக யோசிக்கிறது இல்லை. நம்ம சைனா அமெரிக்கான்னா போகிறோம். பட் இவங்க இந்த நாடுகளும் யோசிப்பாங்க, சைனா இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு பண்ணால் நம்மளையும் பண்ணிடுவாங்களோன்னு. அப்போ யாருக்கு இது பாதிப்பு? யாருடைய பேர் நஷ்டப்படுது, யாருடைய ரெப்புடேஷன் கேள்விக்குறியாகுது? சைனா. அதனால சைனாவும் அதெல்லாம் யோசிச்சுதான் அவங்களும் சரி நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் இறங்கியே வந்துடலான்னு யோசிச்சு இந்த ஒரு இப்போ இருக்கிற இந்த நிலைமைக்கு நம்ம இன்னைக்கு நடந்த இது எதிர்பார்த்ததுதான், இன்னைக்கு நடந்தது நல்லதுதான், இது இப்படியே தான் இருக்கும். இது இன்னொரு 2 வருஷம் கழிச்சு திருப்பி வேற எங்கேயாவது போகும். ஆனா அதனால நம்ம பயப்படவோ நம்ம அதை பெருசா போர் வந்துடும் அலறி அடிச்சு பதற்றப்படுறது தேவையில்லைங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். இதுல ஒரு விஷயத்தை பேசாம விட முடியாது. ஏன்னா 1962 யுத்தம் முடிஞ்ச பிறகு, இந்தியா சைனா யுத்தம் முடிஞ்ச பிறகு தொடர்ச்சியா ஒரு 50 வருஷமாவே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சைனோ பாகிஸ்தான் ஆக்சிஸ், ஒரு சீனாவும் பாகிஸ்தானும் நிறைய கொலாபரேட் பண்றாங்க. அது இந்திய நலன்களுக்கு எதிராக இருக்கு. அது ஐநாவில் ஹஃபீஸ் சயீதை பயங்கரவாதியை அறிவிக்கிறத வீட்டோ பண்றதா இருந்தாலும் சரி. இது இன்னொரு பக்கம் ஒரு பெரிய அச்சுறுத்தலாம். நீங்க அந்த தீவிரவாதம் பற்றி பெரிய அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறதுனால இந்த விஷயங்களை இந்தியா இன்னும் எப்படி ஒரு முதிர்ச்சியோட அல்லது இன்னும் எப்படி பெட்டரா ஒரு உலக நாடுகளோட எப்படி ஒரு கருத்தொருமிப்பை உருவாக்கலாம், ஒரு கன்சென்சஸ் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி, இப்போ நீங்க பாகிஸ்தான் பத்தி பேசுனீங்க. இப்போ நம்ம திருப்பி வரலாறுக்கு போகணும். பாகிஸ்தான் பொறுத்தவரையில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு சதா ஒரு இது வரணும்னு சொல்லிட்டு தான் அவங்க இந்த பார்ட்டிஷன் பண்ணிட்டு போனாங்க. அப்போ வந்து பாகிஸ்தான் வந்து சைஸ்ல சின்னதா இருக்கிறதுனால எப்பவுமே அதுக்கு இந்தியாவை பத்தி ஒரு பயம் இருக்கும். அவங்களும் நம்மளுக்கு தொந்தரவு நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க, கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. அப்போ யார் அவங்கள அந்த டைம்ல சப்போர்ட் பண்ணுறது? நம்ம வந்து திருமதி இந்திரா காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது நம்ம சாஞ்சது ரஷ்யா. அப்போ அமெரிக்கா வந்து பாகிஸ்தானை வந்து சப்போர்ட் பண்ணுச்சு. இப்போ அமெரிக்கா பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணும்போது சைனாவுக்கு கவலை, நியாயமான கவலை. இந்த பக்கம் ரஷ்யா, பாகிஸ்தான்ல அமெரிக்கா, 2 பெரிய பவருக்கு நம்மள அப்பெல்லாம் அந்த டைம்ல நம்ம வந்து எந்த விதத்துலயுமே சைனா நம்ம உட்படுத்தவே இல்லை. நம்ம பிரச்சனையே கிடையாது, ஒரு வல்லரசு இல்ல. நம்ம வேலையில பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு முக்கியமான 2 பிரச்சனைகள், இந்த பக்கம் ரஷ்யா, இந்த பக்கம் அமெரிக்கா சப்போர்ட் பாகிஸ்தான். நடுவுல அப்போதான் சைனாவும் வளருது. அந்த டைம்ல தான் சைனா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வருது.
அப்போ இந்த ரெண்டு இதை எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு இருந்தபோது தான் சைனா வந்து பாகிஸ்தான் கூட நுழைஞ்சது. சைனா பாகிஸ்தான் கூட நுழைஞ்சது, சைனா பாகிஸ்தானை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா இல்லை, அது அமெரிக்காவுக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு. இந்த பேலன்சிங் ஆஃப் பவர்ஸ் சொல்லுவாங்க. இந்த இப்போ இன்னைக்கு வந்து 2016-17 எல்லாமே மாறிடுச்சு, பேலன்ஸே மாறிடுச்சு. அந்த யுஎஸ்எஸ்ஆர் இப்போ இல்லை, சைனாவுக்கு அந்த பயம் இல்லை. அமெரிக்காவும் நம்ம இப்போ பார்த்தோம், அது எந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் 9/11க்கு முன்னால கொடுத்ததோ அதுலேருந்து ரொம்பவே குறைஞ்சி அட்லீஸ்ட் ஓப்பனாக இப்போ பேசுறதில்ல. முன்னால அந்த ஆன்டி இந்தியா ப்ரோ பாகிஸ்தானா இருந்தது, இப்போ அதை ரொம்பவும் அந்த லெவலை குறைச்சி தான் வந்திருக்குது அமெரிக்கா. ஸோ இப்போ சைனாவுக்கு வந்து பாகிஸ்தானை பொறுத்தவரை சைனா வந்து பாகிஸ்தானை யூஸ் பண்ணுறது இந்தியாவை இரிட்டேட் பண்ணுறதுக்கு, கிராஸ் பார்டர் டெரரிசம், அங்கேருந்து இங்கே காஷ்மீர் இஷ்யூவை இரிட்டேட் பண்ணுறது. எதுக்கு சைனா கேட்கலாம், எதுக்கு சைனா வந்து இந்தியாவை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு? அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அமெரிக்காவோட இந்தியா ரொம்ப சாஞ்சு அது ஒன்று. ரெண்டாவது இந்தியாவோட வளர்ச்சி கொஞ்சம் பாதிக்கணும். இந்தியா வந்து ஒரு அணுசக்தி நாடு, அதனால அதை நேருக்கு நேராக மோத முடியாது. நச்சுன்னு பண்ணிக்கிட்டே இருந்தா அது ஒரு இருட்டு. அதனால நம்ம அங்கே ஃபோக்கஸ் ஜாஸ்தி பண்ணுவோம். பாகிஸ்தான்லேருந்து நம்மளை அந்த காஷ்மீர் இஷ்யூ அதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா எங்கள் பொருளாதாரம் குரோத்து குறையும். அது நம்ம இப்போ பார்த்தோம், குறைஞ்சிருக்கு. அதனால பல பிரச்சனைகள்னால இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தோம்னா நம்ம பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் இறங்கியிருக்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால தான் சைனா இந்த இதெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் நீங்க கூட அந்த வேர்ட் யூஸ் பண்ணீங்க தமிழ்ல, யூகங்கள், ஸ்ட்ராட்டஜி, கரெக்ட். ஸோ இதெல்லாம் நாடுகள் பண்றதுதான். அது சைனா வந்து ஒரு வினோதமான நாடு. அங்க நம்ம ஜனநாயகம் மாதிரி கிடையாது. அங்க வந்து அந்த ஒரு குரூப் டிசைட் பண்றது, ஆனா அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு புரியறதுக்கே மற்ற நாடுகளுக்கு ரொம்ப கஷ்டம். அவங்க கல்ச்சரலாவே வேற மாதிரி, அவங்களுடைய தாட் ப்ராசஸ் வேற மாதிரி. நம்ம வந்து இந்தியாவில் அவங்கள மாதிரி யோசிக்கிறோம், நம்ம இன்னும் நம்மள மாதிரி தான் யோசிக்கிறோம். எப்போ நம்ம வந்து அவங்கள மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு சைனா இதை விட அதிகமா பயப்பட வேண்டிய ஒரு நிலைமை வரும். இதுல இன்னொரு கடைசி கேள்வி, பூகோள அரசியல் நீங்க சொல்ற ஜியோபாலிட்டிக்ஸ். ஆமா, இந்த பூகோள அரசியல்ல இந்த சூப்பர் பவர் இடத்தை உலகினே தலைமை வல்லரசுங்கிற இடத்தை அமெரிக்கா சீனாவிடம் இழக்கும் என்கிற ஒரு பொருளாதார பலம் பொருந்திய ஒரு நாடாக மாறி அமெரிக்கா பின்னுக்கு தள்ளுன்னு ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு. இன்னொரு பக்கம் இல்லை அமெரிக்கா பல வழிகளில் தன்னுடைய இடத்தை தக்க வச்சுக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு. இந்த போட்டிக்கு இடையில தான் இந்தியாலாம் சிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு இடையில உள்ள அந்த அதிகார போட்டி, யாரு நாங்க தலைமை எடுக்கிறதுங்கிற போட்டியில இந்தியாவும் குறிப்பா நீங்க மலபார் எக்ஸசைஸ் பத்தி எல்லாம் சொன்னீங்க. நீங்க இந்த விஷயத்தை அடுத்த 50-100 வருஷத்துல என்னவா இந்த விஷயங்கள் மாறும்? இந்த பூகோள அரசியல் இல்லை ஏதாவது அந்த பேலன்ஸ் ஆஃப் பவர்ஸ்ல ஏதாவது டில்ட் இருக்குமா, மாற்றம் இருக்குமா, மாறுதல் இருக்குமா? இந்த விஷயத்துல வந்து எனக்கு கொஞ்சம் மாறான ஒரு ஒப்பீனியன் தான் இருக்கு. என்னை பொறுத்தவரையில நீங்க சொல்றீங்க சரி, நீங்க 50 வருஷம் எடுத்துக்கோங்க. 100 வருஷம் ஜாலியாக சொல்றதுக்கு 50 வருஷம் எடுத்துப்போம். நான் வந்து என்னுடைய சுய ஒப்பீனியன் என்னன்னா, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, இன்னொரு 20-25 வருஷத்துல உள்வெடிப்புனால சைனா பயங்கரமா பாதிக்கப்படும். அவங்க வந்து அதை மூடி மறைச்சு அழுத்தி வச்சிருக்காங்க. எப்படி ரஷ்யா ஒரு நாள் நம்மலாம் ஸ்கூல்ல படிக்கும்போது நம்ம படிச்ச வரலாறுல நம்ம நினைச்சு கூட பார்க்கல ஒரு நாள் யுஎஸ்எஸ்ஆர் இந்த மாதிரி செதறிடும், இல்ல ஜெர்மனி ஒன்னா சேரும். அதனால பல காரியங்கள் நம்ம வந்து அந்த ஒரு நிகழ்வை பார்க்குறோம், இல்லை ஒரு அரசியல்வாதியை பார்க்குறோம், இல்லை ஒரு அரசியல்வாதின்னு சொல்ல பார்க்குறோம். ஆனால் முழுமையாக பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அந்த மக்களுடைய விருப்பங்களை பார்க்கணும். அதுதான் இப்போ
இப்போ கேட்கறதுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, சரி சைனா வந்து ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்காங்க, யாருமே அதை மீறி பேச முடியாது, யாரும் அதை மீறி இப்போ தியானன் ஸ்கொயர் நடந்தது அந்த மாதிரி ஒரு பெரிய புரட்சியை அவங்க அப்படியே அடி தளமா தாத்துட்டாங்க, அதனால அது நடக்கக்கூடுமா? இப்போ என்னன்னா ஒரே ஒரு ஒரு பிரச்சனைனால ஒரு நாட்டில் ஒரு அந்த மாதிரி ஒரு பயங்கர புரட்சி நடக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஆனால் பல பிரச்சனைகள் இருக்கிற இடத்துல அது அங்கங்க வெடிக்கும் போது அது ஒன்னா சேர்ந்து பெரிய புரட்சி ஆகாதுன்னு நம்ம நிச்சயமா சொல்ல முடியாது. அதனாலதான் நான் சொல்றேன், என்ன பொறுத்தவரையில 20-25 வருஷம் எங்க பாட்டி சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் பொழைச்சிருந்தா பார்க்கலாம் அந்த மாதிரி 20-25 வருஷத்துல நம்ம நான் நினைக்கிறது உள்வெடிப்பு ஒண்ணு நடந்து சைனாவுடைய ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கிற இந்த ஒரு இது கம்ப்ளீட்டா தகர்த்தப்படுங்கிறது என்னுடைய பர்சனல். ஆனா அது நமக்கு நல்லதில்லை, தெற்காசியாவுக்கு அது நல்லதில்லை. ஏன்னா டீஸ்டபிளைஸ்ட் சைனா இப்போ இருக்கிற சைனாவோட டேஞ்சரஸ் இந்த ஏரியாவுக்கு. தீவிரவாதம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் அதோடைய பல அந்த மாதிரி ஒரு வெடிப்பு நடந்து சைனா அந்த மாதிரி ஆச்சுன்னா அதோடைய ரிப்பிள் எஃபெக்ட்னு சொல்லுவோம்ல, அது எல்லா நாடுகளையும் வரும். அது ரெஃப்யூஜிஸா வரலாம். இப்போ உங்களுக்கு தெரியும், மியான்மர்ல, கொரியால, சிரியால, எல்லா ஒரு நாடு வந்து சின்னாபின்னம் ஆகுறது நல்ல விஷயமே கிடையாது. அது உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்லி நேஷனாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தோழனா இருந்தாலும் சரி, உங்களுடைய எனிமையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு நாடு அந்த மாதிரி ஆகும்போது அதோடைய ரிப்பிள் எஃபெக்ட் மற்ற நாடுகளில், அதுவும் இந்தியா மேலே ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதனால அந்த மாதிரி ஆகணும்னு நான் விரும்பலை. ஆனால் அவங்களுடைய சொசைட்டி கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சுன்னா, அவங்களுடைய இன்னைக்கு இருக்கிற இந்த கட்டுப்பாடுகள் கொஞ்சம் தளர்ந்ததுன்னா சுற்றி இருக்கிற நாடுகளுக்கும் அது நல்லதா அமையும். ஸோ ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதில், 50 வருஷம் கழிச்சு நான் சைனாவை இன்னைக்கு இருக்கிற சைனாவா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு வளர்ச்சி அது மெதுவான ஒரு ஜனநாயக சில பிரின்சிபிள்ஸ், சில எல்லாத்தையுமே இல்லை, நம்மள மாதிரி ஜனநாயகமா இருக்கணும்னு சொல்ல, சில மனித உரிமைகள் அது இதெல்லாம் வந்ததுன்னா அது தெற்காசியாவுக்கு நல்லதுதான். தன்னை தற்காத்து கொள்ளும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த மனித உரிமைகள், இந்த பேச்சுரிமை, இந்த விஷயங்கள்லாம் அதிகமாக கொஞ்சம் ஓப்பன் பண்ணாங்கன்னா அது சைனாவுக்கும் நல்லது, நம்ம சுத்தி இருக்கிற நாடுகளுக்கும் நல்லது, தெற்காசிய அமைதிக்கு நல்லது. ஆமா நான் சொன்னது போல எந்த நாடா இருக்கட்டும், ஒரு நாட்டுல ஒரு பிரச்சனை, இப்போ எப்பவுமே நான் சொல்லுவேன், அது பாகிஸ்தானா இருந்தாலும் சரி, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, எந்த நாடா இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தா அது இந்தியாவை முழுமையா பாதிக்கும். அதை பத்தி நம்ம அதுக்காக அங்க அந்த அரசியல் போயிட்டா நம்ம சந்தோஷப்படுறது ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட். அதுல நமக்கு நல்லது இல்லை. ஒரு ஸ்டெபிளைஸ்டு ரீஜன் இருந்தாதான் நம்மளும் வளர முடியும், மற்றவங்களும் வளருவாங்க. அப்போதான் அந்த இடத்துல ஒரு அமைதி இருக்கும். நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க, ஒரு ஸ்திரத்தன்மை, வளர்ச்சி, இதுலதான் பாதுகாப்பு அப்படிங்கிறது இருக்குதுங்கிறத ரொம்ப விளக்கமா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. எங்க அரங்குக்கு இந்த விஷயத்தை பேசினதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.